நான் தான் துர்வேஷ். இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி ப்ராஜெக்ட் பண்ண போறோம். அதுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் வந்து ஒரு பேட்டரி கனெக்டர், ரீட் ஸ்விட்ச், பஸர், magnet, three alligator clip with wire. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேட்டரி கனெக்டர் எடுத்து நம்ம பேட்டரியோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பேட்டரிக்கு நம்ம இது கனெக்ட் பண்ணியாச்சு, பேட்டரி கேப்பை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ரெட் வயர் எடுத்து எலக்ட்ரிக் வயர் எடுத்து நம்ம ஒரு ரெட்ல கனெக்ட் பண்ணிக்கணும். இன்னொரு பிளாக்ல எடுத்து பிளாக்ல நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ரீட் ஸ்விட்ச் கொடுக்கலாம். ஒரு டெர்மினல்ல இன்னொரு எண்ட் ஆஃப் பிளாக் அலிகேட்டர் கிளிப் வித் வயர் கொடுத்துட்டு கிரீன் கலர் அலிகேட்டர் கிளிப் வித் வயர் எடுத்து நம்ம இன்னொரு டெர்மினல்ல வச்சுக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பஸர் எடுத்துக்கலாம். இந்த பஸர் எடுத்து இதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு. இது பெருசு தான் பாசிட்டிவ், சின்னது தான் நெகட்டிவ். ஸோ ரெட்டு வந்து பாசிட்டிவ்ங்கிறதுனால நம்ம பெருசில் நம்ம கனெக்ட் பண்ணுறோம், பெரிய டெர்மினலில் கனெக்ட் பண்ணுறோம். க்ரீன் வந்து நெகட்டிவ்ங்கிறதுனால நம்ம சின்னதில் கனெக்ட் பண்ணுறோம். இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதில் 2 டெர்மினல்ஸ் இருக்குது. நான் எப்போ இங்கே கிட்ட கொண்டு போகிறேனோ இந்த ரெண்டு டெர்மினல்ஸும் ஒன்று சேர்ந்துடும். ஸோ அதனால் இந்த 2 டெர்மினல்ஸும் ஒன்று சேரும்போது பேட்டரியில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகி இந்த பஸருக்கு ஃப்ளோ ஆகி, ஸோ அதனால் அது ஒரு சவுண்ட் கொடுக்குது. இதுவே நான் எடுத்துட்டேன்னா அந்த ரெண்டு டெர்மினல்ஸும் நார்மல் ஆகி அது வந்து எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆக விடாது. அதனால தான் நான் இங்கே மேக்னெட் கிட்ட கொண்டு போகும்போது இங்கே இந்த மாதிரி வருது. இப்போ இதுக்கு ஒரு பேர் வைக்கலாமா? இதோட பேர் வந்து டோர் சேஃப்டி ப்ராஜெக்ட். தேங்க்யூ.